நெக்ஸ்ட் நம்ம வந்து பட்டாசு வாங்கினா காசை கரியாக்கணும் தானே சொல்லுவாங்க. இந்த பட்டாசு அடிச்சுன்னா நம்ம காசு வரும்ன்றாங்க. இங்க பாருங்க மேஜிக் ஷோ. பேப்பர் நிறைய வரணும், நம்ம தெருவே குப்பையாகணும், நம்ம நிறைய பட்டாசு வெடிச்சோன்னு காமிக்கணும்னா இந்த மாதிரி நீங்க ஐட்டம் செலக்ட் பண்ணலாம். ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு. நீங்களும் நிறைய ஷாப் பண்ணுங்க. ஹாப்பி தீபாவளி. நல்லா சேஃபா வெடிங்க. பாக்குறேன் அதை விட பெருசு 240 ஷாட். இதுதான் ஐ திங்க் ஹையஸ்ட். ரொம்ப பெருசா இருக்கு. guys, welcome back to our channel Pragya Villa. So இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா தீபாவளி ஸ்பெஷலா வந்து கிராக்கர்ஸ் ஷாப் வந்திருக்கோம். இது பாத்தீங்கன்னா குட்டி ஜப்பான். ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். குட்டி ஜப்பான்னாலே கேஜி கணக்குல வந்து இவங்க வந்து கிராக்கர்ஸ்லாம் சேல் பண்றாங்க. ஒவ்வொரு கேஜி 444க்கு இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா 4 பிரான்ச் இருக்கு. அண்ட் முகப்பேர்ல இருக்கு. நம்ம இன்னைக்கு முகப்பேர் பிரான்ச் தான் வந்திருக்கோம். அண்ட் தாம்பரம்ல இருக்கு, குளத்தூர் ரெட்டேரியில இருக்கு, அண்ட் வேலச்சேரியில இருக்கு. 4 ஷாப்போட அட்ரஸுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். மேப் லொகேஷனும் கொடுத்துட்றேன். செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு எந்த மாதிரி புதுசா வந்திருக்கு அண்ட் என்ன மாதிரி கிராக்கர்ஸ்லாம் இருக்கு அதை வெயிட் போட்டு பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போலாம். ஸோ எஸ், இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜப்பான் கிராக்கர்ஸோட ஓனர். ஸோ எதுக்காக இந்த மாதிரி கேஜி கணக்கில் கொண்டு வந்தாருன்றதை கேட்கலாம். சார் சொல்லுங்க, உங்களை பத்தி அண்ட் இந்த ஷாப்பை பத்தி சொல்லுங்க. நம்ம வந்து இந்த டிஸ்கவுண்ட் வந்து 100% டிஸ்கவுண்ட், 90% டிஸ்கவுண்ட் எல்லாம் போட்டு 50% டிஸ்கவுண்ட் போட்டு மக்களை குழப்பி அவங்களுக்கு வந்து எடுக்கும்போது அவங்க ஒன்றும் புரியாம எதுவும் எடுத்துட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு நம்ம என்ன எடுத்தோம் தெரியாம யோசிச்சு அப்புறம் வந்து குழம்புறாங்க. இங்கே அப்படி கிடையாது. இப்போ நான் உள்ள ஒரு பொருள் வைக்கிறேனாக்கா இது உள்ள ஒரு பொருள் இருக்குனாக்கா இந்த பொருளுக்கு ஏற்ற விலை தான் இருக்கு. நான் வந்து கிலோ ஒரு கிலோக்கு 450 ரூபா கொடுக்குறேன். இது உள்ள நான் 5 சங்கு சக்கரை வச்சாகும் 5 சங்கு சங்கரத்துக்குள்ள வெயிட்டு தான் அது இருக்கும். நீங்கள் அதுதான் பணம் கட்ட போறீங்க. 10 இருந்தால் 10க்கு பணம் கட்ட போறீங்க. 20 பணம் கட்ட போறீங்க. நான் 5000 வாழாவுக்குள்ள வந்து 1000 வாழா வச்சாக்கா அதுதான் பணம் கட்ட போறீங்க. 1000 வச்சா அதான் பணம் கட்ட போறீங்க. மற்றவங்கள மாதிரி வந்து 1000ல் வந்து 2000 வச்சுட்டு எம்ஆர்பியில் டிஸ்கவுண்ட் ரேட்டு ஏற்றி டிஸ்கவுண்ட் போட்டு உங்களை இது பண்ணுறது கிடையாது. மக்களுக்கு கொஞ்சம் தெளிவாக எடுக்கணும். அது இல்லாமல் மக்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கம்மி லாபத்தில் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே விலைக்கேற்ற விலை, லெஸ் மணி மோர் பர்ச்சேஸ். அவ்வளோதான். எனக்கு நம்ம ஆல் ஓவர் சென்னை ஒரு 5 பிரான்ச் இருக்குது, திருவள்ளூர் இருக்குது. சரிங்களா? மக்கள் எல்லாத்தையும் ஒரே கான்செப்ட் தான், ஒரே விலை தான். நீங்கள் எங்கே வேணுமோ அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் மட்டும் ஒரு ஹாய் பிங் பண்ணுங்க போதும். எல்லா லொக்கேஷனோட எல்லா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் டேரெக்டாக வந்துடலாம். ஃபோன் பண்ணுறதோட நீங்கள் வாட்ஸ்அப் பிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் வந்துடும். லொக்கேஷனோட இருக்கும் உங்களுக்கு எல்லாமே. தேங்க்யூ. ஸோ ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா மத்தாப்பு நம்ம வந்து சின்ன பாக்ஸாக பார்த்துருப்போம். இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பாக்ஸாக இருக்குது. இதுதான் ஸ்டார்டிங்கே இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம அப்படியே பார்த்துட்டே போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பி மத்தாப்பு. ஸோ கம்பி மத்தா பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர்ல இருந்து இருக்கு, 50 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கு. எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா நார்மல் இருக்கு அண்ட் கலர் ஸ்பாக்கல்ஸ் வர மாதிரி இருக்கு. இந்த மாதிரி கம்பி மத்தாப்புலேயே பயங்கர வெரைட்டி இருக்கு. ஸோ இதுல இதுதான் பார்த்தீங்கன்னா பெருசு 50 சென்டிமீட்டர்ல வர கம்பி மத்தாப்பு. எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ எவ்வளோ வெயிட் போடுறது நம்ம கடைசியாக செக் பண்ணலாம். எவ்வளோ நம்ம செலக்ட் பண்ணுறோம், நாமளும் வெயிட் போட்டு நம்ம வாங்குறோம், எவ்வளோ வருது அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரம். ஸோ சங்கு சக்கரம்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ்லேருந்து பிக் சைஸ் வரைக்கும் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா கலரும் இருக்குது அண்ட் வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறதும் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது பாருங்களேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர்ஸில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கினா நிறையவே பர்ச்சேஸ் பண்ணலாம் ஐ திங்க். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போதெல்லாம் பூத்தொட்டி, அதாவது புஷ்பானம், ஃப்ளவர் பாட் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா பிக்கு, ஸ்மாலு, பிக்கு, ஸ்பெஷலு அந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா நார்மலாக வரும் அண்ட் கலர்ஸ் வரும் அண்ட் க்ரீன் கலர் வரும். சிங்கிள் கலர்ஸில் நிறைய வெரைட்டி இருக்குது. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மல்டி கலர்ஸில் வரக்கூடியது. ஸோ இதெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டீலக்ஸில் வரக்கூடியது. இதுலயும் பாத்தீங்கன்னா அசோகா இந்த மாதிரி பிராண்டட்ல நிறைய வருது. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ளவர் பாட்லயே பாத்தீங்கன்னா இது வந்து பாப்கார்ன். இது வந்து பெருசா அது இப்படி இருக்கு பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். அண்ட் இதுலயே பாத்தீங்கன்னா காக்டெயிலையும் வருது. அண்ட் இது பாத்தீங்கன்னா ஹை பாட் கிரீன். இது வந்து கலர் வந்து சிங்கிள் கலரு அண்ட் எல்லா கலருமே உங்ககிட்ட இருக்கு. கிரீன், கோல்டு, ப்ளூ அந்த மாதிரி கலர் வெரைட்டி தனித்தனியா இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராக்கெட், கலர் ராக்கெட், சிங்கிள் கலர்ல கலர்ஸ்ல வரக்கூடியது. இதுவும் பார்த்தீங்கன்னா ராக்கெட் தான், லூனிக்கு. இது எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க.
சூப்பரா இருக்கு. ராக்கெட்லயே பாத்தீங்கன்னா ஸ்மால் சைஸ்ல இருந்து பிக் சைஸ் வரைக்கும் இருக்கு. ஸோ எஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா பேபி ராக்கெட். ஓ, இதெல்லாம் பாத்தீங்கன்னா பேபி ராக்கெட் சின்ன பசங்களும் அதை யூஸ் பண்ணலாம், பயப்பட வேண்டியது இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க். ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா ஃப்ளவர் பாட் தான். இதுலயே பாத்தீங்கன்னா சில்வர் கலர்ல வரக்கூடியது. சில்வர் ஸ்டார் எப்படி இருக்கு அதே மாதிரியே வருமாங்க. சூப்பரா இருக்கு. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பென்சில் பாக்குறோம். பென்சில் ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவும் பாக்குற மாதிரியே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாக்குறதுலாம் பாத்தீங்கன்னா சாட்டை கயிறு இல்லையா, அதுலயும் பாத்தீங்கன்னா சைசஸ் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா 12 ஷார்ட். ஸோ 7, 5 எல்லாம் பார்த்துருப்போம். இது வந்து 12 ஷார்ட். சூப்பரா இருக்கும். ஒரு தடவை வந்தாலே பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். கலர்ஃபுல்லா பாக்ஸே சூப்பரா இருக்குங்க. ஸோ இதுவுமே பாத்தீங்கன்னா ஃப்ளவர் பாட் புஷ்பானத்துல வரக்கூடியதான். இது வந்து ஸ்பீடு பயங்கரமா வரும்னு சொன்னாங்க. சன்லைட் அந்த மாதிரி ஒரு கலர்ல கொடுக்கறது. அண்ட் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும்னாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறதுல ஷார்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி 50 ஷார்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 25 ஷார்ட் இருக்கு அண்ட் 30 ஷார்ட் இருக்கு. அப்படியே போனீங்கன்னா 60. பட்டாசு தீபாவளி பயங்கரமா கலக்கட்டும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் பண்ணோம்னா சிங்கிள் ஷார்ட்லயே பாத்தீங்கன்னா 2 இன்ச்ல வர்றது இது. அண்ட் இது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 120 ஷார்ட்டுங்க. செவ்வையா இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளவு பெரிய பாக்ஸ் பாருங்களேன். ஸோ 120 ஷார்ட் இது. நெக்ஸ்ட் பாக்குறேன் அதை விட பெருசு 240 ஷார்ட். இதுதான் ஐ திங்க் ஹையஸ்ட். ரொம்ப பெருசா இருக்கு. ஆக்சுவலி 120 என்ன ஒத்துக்க முடியல. இது பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். இது சிங்கிள் ஷார்ட் பார்த்தோம் இல்லையா, அதுலயே வந்து 2 பீஸ் ஷார்ட். இதுலயும் பாருங்க. பார்க்க போறது எல்லாம் வாலா. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 100 வாலால இருந்து இருக்கு. எஸ், 100 வாலா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் 3K. ஸோ 300 வாலா அதுமே இந்த மாதிரி இருக்கு பாருங்க பாக்ஸ்ல. அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா 600 வாலா. இது பாத்தீங்கன்னா 1000 வாலா. ஸோ எப்படி பாக்ஸ் அப்படியே பெருசாயிட்டே இருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா 1000 வாலா. இங்க பாருங்க பாக்ஸ் ஐட்டம் இருக்கு. இது பாத்தீங்கன்னா 10,000. அப்பா, ஸோ 10,000 வாலா பாக்ஸ் என்னால தூக்கவே முடியல. செம்ம வெயிட்டா இருக்கு. சூப்பரா இருக்கும். நீங்க கண்டினியூ ஒரு தீபாவளி செலிப்ரேட் பண்ணணும்னா இது அண்ட் வந்து 240 ஷார்ட் அந்த மாதிரி எல்லாம் நீங்க டெரரா பண்ணணும்னா இதெல்லாம் சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேங்க தீபாவளிக்கு. ஷார்ட்லயே பாத்தீங்கன்னா இன்னொன்னு மிஸ் பண்ணிட்டோம். இது பாத்தீங்கன்னா 7 கலர் வந்து 7 கலரா போய் வடிக்கும். 7 ஷார்ட் இது. ஸோ இந்த மாதிரி மல்டி கலர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போதில்ல நம்மளோட ஃபேவரட்னே சொல்லலாம். ஆதி காலத்துல இருந்தே இன்னமும் இருக்கு. குருவி பட்டாசு, லக்ஷ்மி வெடி, இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சைஸ்ல இருந்தே இருக்கு குருவி பட்டாசு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லக்ஷ்மி. ஸோ 2, 3 இன்ச் அந்த மாதிரி சைஸ் வைஸ் இங்க வந்து அப்படியே அடுக்கி வச்சுட்டாங்க. வந்தோம்னா அப்படியே பேஸ்கெட் அள்ளிட்டு போயிடலாம் போல இருக்கு. அவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு. இது பாத்தீங்கன்னா இது கோல்டு லக்ஷ்மி. இது பாத்தீங்கன்னா மெகா லக்ஷ்மி. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா 2 ஷார்ட் சவுண்ட் வந்து 2 தடவை இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி 2 ஷார்ட். அப்படியே இதுலயே பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. 2 ஷார்ட்லயே இதெல்லாம் கலர் வேற இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போதெல்லாம் மிளகா பட்டாசு அப்படின்னே சொல்லலாம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஷோர்ஸான்னு சொல்லுவாங்க. 28. ஸோ 28 ஷோர்ஸான்னு சொல்றாங்க. அண்ட் இதுலயே பாத்தீங்கன்னா 20 டீலக்ஸ். ஸோ இதுல இருந்து வந்து இன்னும் நிறைய ஐட்டம் வரும். 20 டீலக்ஸ், 50 டீலக்ஸ் இந்த மாதிரி. அப்படியே அடுத்து போனீங்கன்னா 100 டீலக்ஸ். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் 100 டீலக்ஸ் வரும். அண்ட் 28 ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். ஸோ 28, 20க்கு அப்புறம் 28, 50, 100 அந்த மாதிரி போயிட்டே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்னொரு விஷயம் பார்ப்போம். நம்ம வீடு குப்பையாகணும், நம்ம வந்து நிறைய பட்டாசு வெடிக்கணும்னு ஆசைப்படுறவங்கலாம் இந்த மாதிரி வாங்கலாம். எஸ், முரட்டுக்காலை 2 இதெல்லாம் வந்து சவுண்ட் பயங்கரமா இருக்கும். பேப்பர் நிறைய வரணும், நம்ம தெருவே குப்பையாகணும், நம்ம நிறைய பட்டாசு வெடிச்சோன்னு காமிக்கணும்னா இந்த மாதிரி நீங்க ஐட்டம் செலக்ட் பண்ணலாம். இதுலயே பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்கு. முரட்டுக்காலை 2, அவதார் 2 அண்ட் இதுலயே பாத்தீங்கன்னா கிங் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கே கிங் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷாட் ஜோக்கர். இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜோக்கர். அண்ட் இதுவே பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் சவுண்ட். அண்டு நான் சொன்ன மாதிரி குப்பை அதிகமாக வேணும் பேப்பர் அப்படின்னா இதெல்லாம் பார்க்கலாம். இந்த அவதார்லேயே பார்த்தீங்கன்னா இது ஒரு வெரைட்டி இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரேசர் பாம் ஐட்டம் வந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம வந்து பட்டாசு வாங்கினா காசை கரியாக்கணும் தானே சொல்லுவாங்க. இந்த பட்டாசு அடிச்சுன்னா நம்ம காசு வரும்ன்றாங்க. இங்க பாருங்க மேஜிக் ஷோ. ஸோ இந்த பட்டாசு அடிச்சா இந்த மாதிரி காசா வெளியில வரும். இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல போடுறேன். அண்ட் இந்த மாதிரி மேஜிக் பண்ண நினைச்சுன்னா இதை வாங்கலாம்.
அண்ட் இது பாருங்க கருடன். ஸோ இது பார்த்தீங்கன்னா அதே பேப்பர் நிறைய வரணும் அப்படின்னா இந்த மாதிரி கருடன் நெக்ஸ்ட் ஒரு வெரைட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ் எப்படி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஒரு பட்டாசு வெடிச்சாலே போதும், வீடு ஃபுல்லாக குப்பையாடணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க, பயங்கர சவுண்ட் வரும். அண்ட் இதே தான் இப்போ நான் காமிச்சது எல்லாமே இதே வெரைட்டி தான். ஸோ சைஸ் வந்து டிஃப்ரெண்ட் வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா பிஜிலி வெடிஸ். அதுலேயே பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டி கொடுத்துருக்காங்க. ஒன்று இந்த மாதிரி இருக்கும் அண்ட் இன்னொன்று வந்து ரெட் கலரில் இருக்கும் இல்லையா அது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிலோ கணக்கில் நிறைய வரும்னு நினைக்கிறேங்க. இந்த மாதிரி நிறைய வாங்கலாம். 1 கிலோனா இதில் நிறைய பேக்கெட் வரும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்ம வெயிட் போட்டு பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட்ஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, இதுவுமே ஷார்ட்ஸ் தான். இதுலேயே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷார்ட்டு. இது அதை விட சிங்கிள் ஷாட் தான், பட் இதை விட ஹைட்டா இருக்கும். நாங்க பயங்கர ஹைட்ல போய் வெடிக்கும் அப்படின்னு இருக்காங்க. இது எல்லாமே அதே சிங்கிள் ஷாட் தான். இந்த சிங்கிள் ஷாட்லயே பாத்தீங்கன்னா ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஹைட்டா இருந்ததுன்னா இன்னும் ஹைட் போய் வெடிக்கும், நல்ல சவுண்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா பெருசா இருக்கு பாத்தீங்கன்னா, இது டபுள் ஷாட். இதுலயே பாத்தீங்கன்னா 2 கலர்ல வரும் அப்படின்னு இருக்காங்க. இதுவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டா இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பீகாக் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி இதில் எல்லாமே பார்த்துச்சுன்னா அப்படியே மயில் தோகை மாதிரி ஃபெதர் மாதிரியே இருக்கும். எஸ் இந்த மாதிரி. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அந்த மாதிரி சொல்லணும். எஸ் கிஃப்ட் பாக்ஸ் தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ கிஃப்ட் ஐட்டம் அப்படின்னும் போது நமக்கு நிறைய பேருக்கு இது யூஸ் ஆகும். இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா 25 ஐட்டம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 25 ஐட்டம் ஒன்று இருக்கு. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா 30 ஐட்டம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேஜி கணக்கில் நம்ம எடுத்துக்கலாம். இதுலேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்னென்ன கிராக்கர்ஸ் நான் உள்ள கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 40 ஐட்டம் இருக்கிறது லிஸ்ட் பாருங்க. லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 45 வரைக்கும் இவங்க கிட்ட இருக்கு. ஸோ 45 ஐட்டம் வரைக்கும் கிஃப்ட் பாக்ஸ் இருக்கு. ஸோ எஸ் இந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டமும் இருக்கு. ஸோ A to Z இவங்க கிட்ட எல்லா கிராக்கர்ஸுமே இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா சூப்பரா நிறைய அள்ளிட்டு போகலாம். அண்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்கெட் கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அள்ளிட்டு ஒரு வெயிட் போட்டுட்டு அப்படியே எடுத்துட்டு போயிடலாம். ஸோ நம்மளோட ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ பாப்பாக்காக அது மாதிரி ஐட்டமா எடுக்கிறோம். ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டமா நம்ம வந்து பார்த்து எடுக்கிறோம். ஸோ அவங்க ரொம்ப பட்டாசு சவுண்ட் எல்லாம் பிடிக்காது, அதனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே நான் வந்து ஷாப்பிங் பண்றேன். எஸ் ஃப்ளவர் போட்டேன், இதுலயும் பார்த்துக்கலாம். இதுலயும் ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு. நீங்களும் நிறைய ஷாப் பண்ணுங்க. ஹாப்பி தீபாவளி, நல்லா சேஃபா வெடிங்க. அண்ட் இதோட 4 பிரான்ச் இருக்கு. நம்ம நிறைய சொன்ன மாதிரி 4 பிரான்ச்லுமே செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எது நியர்பையோ அங்க போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. அவங்களும் தீபாவளியை சூப்பரா என்ஜாய் பண்ணட்டும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். அண்டில் பை பை ஃப்ரம் விபி.